விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் அருப்புக்கோட்டையில் நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. அருப்புக்கோட்டையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இன்று முன்னாள் நகர்மன்ற தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் நெசவாளர்கள் அதிகம் வாழும் பகுதியான புளியம்பட்டி, ரஸ்தா தெரு, ஆயிரங்கல் மாரியம்மன் கோவில், தென்மடல் தெரு, மலையரசன் கோவில் தெரு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக வீதியாக நடந்து சென்று நெசவாளர்களையும் கடை வியாபாரிகளையும் கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த பொதுமக்களையும் பொருட்கள் வாங்கிக் கொண்ட பொதுமக்களையும் நேரில் சந்தித்து கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். மேலும் அவர்கள் காங்கிரசில் அதாவது இந்தியா கூட்டணியில் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி இந்த முறை கை சின்னத்திற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த வாக்கு சேகரிப்பில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.